வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் உங்கள் ரேகா சங்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு தான் பொங்கல் வைக்க வந்திருக்கோம். தம்பி வீட்டு பசங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்த போகிறாங்க. அதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வ கோயில் எந்த திருவண்ணாமலையிலேருந்து வேட்டவலம் கரெக்டாக சொல்கிறேண்ணா, வேட்டவலம் என்ற ஊரில் தான் அங்காள பரமேஸ்வரி கோயில். அங்கே தான் நாங்கள் எங்கள் அம்மாவோட குலதெய்வ கோயில். இதை இங்கே வந்து அண்ணி பொங்கல் வச்சிட்ருக்காங்க. இதை பேஸ் காட்டுங்க அண்ணி. என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு பண்பாடு. திருமுகத்தை ஒருமுகமாக காட்டுங்கோ. நான் உங்கள் ரேகா சதீஷ். அன்பான வணக்கங்கள். இந்த சேனல் யார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ரேகா சதீஷ் அண்ட் சதீஷ். தனஞ்சய் ரெடி ஆயாச்சு. லிபிகா ரெடி ஆயாச்சு. ஆச்சா யாராச்சும் எங்கள் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து 2 நாள் சேர்த்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே வந்து பொங்கல் வச்சு நான்வெஜ் சமைச்சு அம்மனுக்கு படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து மொட்டை அடித்து காது குத்தி அது 2 நாள் விளாகும் நான் சேர்த்தே போட்டிருக்கேன். நாங்கள் வந்து இது கர்நாடகாலேருந்து நாங்கள் திருவண்ணாமலை போய் அதுக்கப்புறம் வேட்டவாலம். ஸோ நாங்கள் வந்து குலதெய்வ கோயில் அம்மா சமையல் உங்களுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க பசங்களுக்கு. சமையல் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து அங்கேயே சிலிண்டர் ஸ்டவ் எல்லாமே வாடகை கிடைக்குது. அங்கேருந்து நாங்கள் வந்து நாட்டுக்கோழி வாங்கியிருந்தாங்க. நாட்டுக்கோழி வந்து அங்கே இருக்கிற சாமிக்கு பிரசாதமாக படைக்கத்தான். எங்கள் பாட்டி ஹாய் சொல்லையா, கை கட்டு, கை கட்டு, ஹாய் சொல்ல. ஐயோ எங்கே வந்துக்கிறாயா? வேட்டை வாழ்த்துக்கு வந்துக்கிறேன். வேட்டை வளர்த்துக்கு வந்துக்கிறியா? எங்கள் சாமி கும்பிட. யாருக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறது? என் பேரன் வகுத்தில் பிறந்த பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறீங்களா? நல்லா இன்டர்வியூ கொடுக்குறேன். மொட்டை வச்சு காது குத்தி புடவை கட்டி கடா வெட்டி அசோகம் பண்ணி எல்லாரும் பிறந்து போனவங்களாம் வந்து பார்த்துட்டு போகிறேன். எங்கள் ரேக்கா அங்கே தான் பிறந்தான் தராத்திரியில். இப்படி மணி அடிச்சு வச்சுட்டு தராத்திரியில் போனது தான் பிறந்துச்சு. யார் ரேக்கா? என் பேத்தி. யார் பேத்தி? எங்கிறா? அந்த இருக்கிறாங்க ஏதோ எங்கள் பக்கத்தில் கொடுத்துக்கிறோம். வாங்க அபிஷேக சம்பளம். ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து தம்பி வீட்டில் எல்லாம் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே நாங்கள்லாம் குளிச்சு ரெடியாகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் கடைக்கு வந்து ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். லேட்டாக ஒரு 12 மணிக்கு மேலே தான் வந்து தம்பிக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்துனாங்க. நல்ல நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ಇಲ್ಲ ಅವ್ನು ಮಾಗಿರ ಗೊತ್ತಿತ್ತು ಹೆಂಗ லாஸ்ட்ல ஒரு அத்தை எடுத்து அப்படி ஊத்திட்டு வாங்க. லாஸ்ட்ல நீ தான் கேட்டா யாரா எடுத்து போங்க அதுக்கு. நல்லா. இருமா சொல் பண்ணி போச்சு பொட்டு மஞ்சா பூசி பூரா எல்லாம் வேலை போதே போதே அத்தை ஆனா ஆட்டோ ஜல்தி கல்யாணம் ஆட்டோ பொண்ணு தெரியும் கல்யாணம் பயந்துட்டியா ஆயா கல்யாணம் வச்சுட்டு ஏ ஃபோன் பண்ணு கண்ணி ஃபோன் மேல போயிடுது அவனே கேக்குறா